ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிம்பிளான லட்டு ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எடுத்து ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு ஜவ்வரிசி நல்லா இந்தளவுக்கு ஊறிடுச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு ஊறினா போதும். நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம ஜவ்வரிசி இதை இதுக்குள்ளே தட்டிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் சீனி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது கொஞ்சம் ரெடி ஆகட்டும். பாருங்கள், சீனி நமக்கு இந்த அளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும். கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியானா போதும். இந்த அளவுக்கு கெட்டியானோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நமக்கு நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு டேஸ்டியான ஜவ்வரிசியில் செஞ்ச லட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.